சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் என் செல்விக்காக என் உயிரவே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ அதை செல்விக்கு கொடுத்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவளை எந்த ஆபத்தும் நெருங்க விடாம பண்ணு. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஐயா, அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? என் மனைவி பேர்ல. ராசி பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் செல்வி, மேசராசி, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், மேசராசி, செல்வி ஆகியவருக்கும் ஈசனின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற வேண்டி வாழ்த்தி அருளும் இறைவா. குறி சொல்ற அம்மா சொன்னதை நினைச்சு வேலு ரொம்ப கலங்கி போயிருக்காரு. நமக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் அவரை ரொம்ப வேதனைக்குள்ள ஆக்கிருச்சு. எனக்காக வந்து தனியா அர்ச்சனை பண்ணி வேண்டுதலையும் வைக்கிறாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா சுத்தி வர வேண்டிய இந்த தலத்துல அவர் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமுமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்பவே போய் வேலு கிட்ட பேசுறதுதான் சரி. எனக்காக நீங்க உயிரே கொடுப்பேன்னு சொல்லும் போதே நான் வந்துட்டேன் வேலு. இந்த அளவு என் மேல பாசத்தை வச்சுட்டு எதுக்காக என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்க வேலு? என்ன ஏன் அப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க? உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இல்ல செல்வி, நான் உங்க மேல வச்சிருக்க அன்பு நீங்க சொன்ன மாதிரி அளவு கடந்தது. ஆனா அன்னைக்கு எப்படியோ வாய் தவறி தெரியாம ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்காக நீங்க என்ன இப்படி ஒதுக்கி வைக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. இவ்வளவு தூரம் நீங்க என்னை தண்டிச்சது போதும். இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் போனா இந்த கடவுள் முன்னாடி நானே என்ன தண்டிச்சுக்கிறேன். என்ன பண்றீங்க வேலு? விடுங்க செல்வி, விடுங்க செல்வி. தம்பி, தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் இருக்கும். இந்தாங்க தம்பி, இந்த மாலைய ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் அமோகமா இருங்க. பூசாரி உருவத்துல வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிருச்சு. ஆனா இனி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரிவும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். மன்னிச்சிட்டேன். உண்மையாவே சொல்றீங்களா? என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஆமா.
நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கடகத்திரளே. எல்லாம் கனவா? அர்ச்சனை பிரசாதம் வாங்கிக்கோங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. என்னைக்கு எங்க அண்ணன் உங்களை மன்னிச்சு என் மனைவியா ஏத்துக்க சொல்லுதோ அன்னைக்கு தான் நான் உங்களை ஏத்துப்பேன். என்ன ஆம்பளை சுகத்தை கலைகிறீங்களா? நீங்க அன்னைக்கு பேசின வார்த்தை என் மனசுக்குள்ள ஆறாத ரணமா இருக்கு. என்னால அதை மறந்து உங்களை ஏத்துக்க முடியல வேலு.